நிரம்பி வழியும் இந்த கூட்டத்தை பார்த்து மறுபடியும் கும்பமேளா தொடங்கிவிட்டதோ என்று நினைத்து விட வேண்டாம். இது கும்பமேளாவிற்கு புறப்பட்ட கூட்டம் அல்ல. இவர்கள் அத்தனை பேரும் ஓபன் டிக்கெட் எடுத்துவிட்டு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டில் பல்லாக்கு கட்டி பவனி வரக்கூடிய ரயில் ராஜாக்கள். டிக்கெட் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளக்கூடாது, படிக்கட்டில் அமரக்கூடாது, கண்ட இடத்தில் துப்பக்கூடாது, எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்களை ரயிலில் கொண்டு செல்லக்கூடாது, பயோ டாய்லெட்டுகளை சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். இப்படி ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். காரணம், இவர்கள் வடக்கு ரயில் ராஜாக்கள். ஆம், தொடர்ந்து நடந்து வரும் இது போன்ற சம்பவங்களை அதிகாரிகள் அலட்சியமாக கடந்து செல்வதை பார்க்கும்போது உண்மையிலேயே இவர்கள்தான் ரயில்வேஸின் செல்ல பிள்ளைகளோ என்கிற சந்தேகம் மற்ற பயணிகள் மத்தியில் எழாமல் இல்லை. ஏற்கனவே வடக்கு ரயில் பரிதாபங்கள் குறித்து பல வீடியோக்கள் வெளிவந்துள்ள நிலையில் சமீபத்தில் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பயணித்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண் பயணிகள் வெளியிட்டுள்ள இந்த கதறல் வீடியோவும் தற்போது இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. ஓபன் டிக்கெட் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கோம், பேக் கூட படுத்துட்டு எல்லாரும் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து டீச்சர் வந்து கேட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா நின்று சொல்றாங்க, தவிர வெளியே காலையிலே உட்காடுறானுங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க கால் மேல உட்காந்து அவங்க எழுப்பி அவங்க டிஸ்டர்ப் பண்ணி டமான்னு பேக தூக்கி போடுறது. கால் மேல கொஞ்சம் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பேபிஸ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கா இங்க வந்து பான் பராக்கா அதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இங்கே ரொம்ப கலீஜா இருக்கு. எப்படி ஒரு ஃபேமிலி ஒரு இதுல டிராவல் பண்றதுன்னு தெரியல. ஒரு ஹைஜீனா கூட இல்ல. இது பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் எர்ணாகுளத்திலிருந்து காட்பாடி செல்வதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 13 பயணிகள் ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சில் டிக்கெட் புக் செய்துள்ளனர். அவர்களுக்கு S5 கம்பார்ட்மெண்டில் பெர்த் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கிய பயணம் இனிதாக சென்று கொண்டிருந்த போது அந்த தொடர்வண்டி திருப்பூர் நடைமேடை வந்தடைந்ததும் ஒரு பெரும் கூட்டம் அடித்து பிடித்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டிற்குள் ஏறி உள்ளனர். திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு. 5 டிடிஆர் இருந்தாங்க. ஆனா அந்த 5 டிடிஆரும் ஒண்ணும் பண்ணல. ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களால உட்கார முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. போய் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஎஃப் கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல. 139க்கு போன் பண்ணா அவங்க போன்லயே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழகத்தை சேர்ந்த பெண் பயணிகள் அவ்வழியாக சென்ற டிக்கெட் பரிசோதகர்களை வழிமறித்து முறையிட்டுள்ளனர். You did not take any action. You will not check the ticket. You will not check the ticket. Already checking, sir. Already checking. Everybody is having the ticket. Reserve ticket. No reserve. Fine, everything. They all are sitting here only. Notable, na? Singapore is notable, ma'am. Why are you allowing unopened ticket passengers on the reservation compartment? Passenger is coming. It's your duty. You should answer for the passengers. மேல அவர் கேட்டதுக்கு அமைதியா எல்லா டிக்கெட்டும் போயிட்டாங்க, தவிர யாரும் இந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. 139 புகார் அளிக்கவும் தனி ஒருவனால் இதனை ஒன்றும் செய்ய முடியாது என டிடிஆர் கடந்து சென்றது பயணிகளுக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நைட் ஏறணும். இப்ப வரைக்கும் தூங்காம கொள்ளாம இப்படி உட்காந்து வந்துருக்கோம். ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி இப்படி உட்காந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அந்த டிடிஆர் கிட்ட நாங்க போய் பேசினாலும் அவர் வந்துட்டு பெருசா எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. வழி விடுன்னு சொன்னா கூட வழி விட மாட்டாங்க. ட்ரம்மு கிம்மு எல்லாம் வச்சுருக்காங்க. வாஷ்ரூம் கூட போக முடியல. ஒரு லேடிஸா இருந்து பாத்ரூம் போகாம இருக்கிறது எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு தெரியுமா? திருப்பூரில் அதிக அளவிலான வட மாநிலத்தவர்